நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜோஷ்வா டிவியின் நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த எழுப்புதல் நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபம் பண்ணுவோமா? சோதரிக்கிற தகப்பனே, துதிக்கிறோம்ப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே நன்றோடு துதிக்கிறோம். சோதரிக்கிற தகப்பனே, அப்பா இந்த நேரத்தில் கூட தகப்பனே நம்மளோட வார்த்தைகளை பேசி நீங்கள் கிருபை கொடுத்துருக்கிறீங்க. அப்போ பேசப்படுகிற வார்த்தையானது பலன் கொடுக்கட்டும் தகப்பனே. அப்பா நீங்கள் எங்களோடு கூட என்ன காரியங்களை குறித்து பேசுகிறீங்களோ அந்த காரியத்தில் தகப்பனே அது எங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரத்தக்கதாய் செபிக்கிறோம் தகப்பனே. அது வெறுமனையாய் வார்த்தையாய் இல்லாதபடிக்கு அந்த வார்த்தையில் ஜீவனும் வல்லமையுள்ளதாக இருக்கிறது தகப்பனே. அந்த வல்லமை நிறைந்த வார்த்தைகளும் ஜீவன் நிறைந்த வார்த்தைகளும் அப்போ அது ஒவ்வொருடைய வாழ்க்கையில் தகப்பனே ஒரு மாற்றத்தை கொடுக்கிற வார்த்தைகளாய் காணப்படட்டும் தகப்பனே. ராஜா, ஒவ்வொருடைய இருதயத்தை திறந்தள்ளுங்க தகப்பனே. கேட்குற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த விதைக்கப்படுகிற வசனமானது கிரியை செய்து பலன் கொடுக்கத்தக்கதாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழிகள் 12:25. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலைகள் அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னா கவலைப்படாதிருங்கன்னு சொல்லிட்டு அந்த தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அநேக காரியங்களை குறித்து நமக்குள்ளாக என்ன பண்ணுகிறது, ஒரு கவலை வருகிறது, கலக்கம் இருக்கிறது. இன்றைக்கி உலகத்தில் யாரை பார்த்தாலும் சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டா கூட அதுக்கு ஒரு சோகமாக ஒரு இதோடு இருக்குன்னா அது ஏதோ ஒரு காரியத்தை கவலை. பிள்ளைங்களுக்கு படிப்பை குறித்த கவலை. ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த வயதினருக்கு ஏற்ற விதத்தில் கவலைகள் இருக்கிறது. யாருக்குமே இன்னைக்கு கவலை இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், ஜாலியாக இருக்கிறேன்னு சொல்ல முடியாதபடிக்கு உலகத்தில் எவ்வளவோ சந்தோஷத்துக்கு ஒரு வழி இருக்குது, சிற்றின்பங்களுக்குள்ள காரியம் இருக்குது. உலக மனிதர்கள் உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாவற்றிலும் அவங்க வாழ்ந்து கொண்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்து சாலமோனை போல எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு என்று சொல்லி எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திற்குள்ள ஒரு கவலை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கவலையானது அந்த மனிதர்களுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி அவங்கள பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த கவலை நிமித்தமாக சரீரத்தில் பலவிதமான பாடுகள் வேதனைகள் கொண்டு வருகிறது, வியாதிகளை கொண்டு வருகிறது. அந்த கவலைப்பட்டு அந்த இருதயம் பலவீனப்பட்டு எதையும் தாங்கக்கூடுவதற்கான பலன் இல்லாதபடிக்கு சோர்ந்து போகிறது. அதுதான் சொல்றாங்க, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். நல் வார்த்தை நம்மளை பொறுத்த வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் தான் நல்வார்த்தை. அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களும் அவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளும் இந்த வேதத்தில் எழுதி கொடுத்துக்கிற வார்த்தைங்க தான் நமக்கு என்ன பண்ணுகிறது, நல் வார்த்தைகளாக இருக்கிறது, மருந்தாக இருக்கிறது. நம்மளோட வாழ்க்கைக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக காணப்படுகிறது. நம்மளோட வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தையாக இருக்கிறது. நம்மளுடைய பலவீனங்களில் பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. சுகவீனமாக இருக்கிற சோர்ந்து போகிறவருக்கு அந்த வார்த்தை பலப்படுத்துகிறதாய், அந்த வார்த்தை நிமித்தமாக நம்ம உடைந்து போகிற உள்ளான மனுஷனும் சரீரத்தையும் ஆவியும் உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தைகள் நம்ம தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இந்த வேதத்தில் காணப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த ஜீவன் இருக்கிறது, கர்த்தருடைய ஜீவன் காணப்படுகிறது. இந்த வார்த்தைகளை நம்ம பேசப்படும் பொழுது, விசுவாசமான வார்த்தைகளை அடிக்கையிடப்படும் பொழுது அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன் நம்மளுடைய ஆவிக்குள்ளாகும் சரீரத்திற்குள்ளாகும் அது பலன் கொடுத்து அந்த பலவீனங்கள் எல்லாம் முறியடித்து அது கெடுக்கிற ஜெயகிறிஸ்துவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறது, ஒரு அப்பியாசத்தை உண்டாக்குறது, ஒரு பெரிய பலனை கொடுக்கிறது, பெரிய தெம்புகளை கொடுக்கிறது. நம்ம மத்தேயுவில் பார்ப்போம் என்று சொன்னால் மத்தேயு 6வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து அந்த கர்த்தரான இயேசுவான சொல்கிறார், அவர் போதிக்கப்படுகிற அந்த நாட்களில் மலை பிரசங்கங்களில் ஒவ்வொரு காரியங்களும் சொல்லப்படும் போது அநேக காரியங்களை கர்த்தர் குறித்து பேசுகிறார். ஆனால் மத்தேயு 6வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை பாருங்கள். ஆகையால் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் என்ன பண்ணக்கூடாதான், கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனை உடையவர்களும் சரீரமும் விசேஷித்தவர்கள் அல்லவா. நிறைய காரியங்களை சொல்கிறாரு. 5வது அதிகாரத்தில் தான் மலை பிரசங்கங்கள் ஆரம்பிக்குது. நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும், என்ன பண்ணணும், எப்படி பூமிக்கு உப்பாக இருக்கணும் சொல்லி ஒவ்வொரு காரியங்களை குறித்து பேசிக்கிட்டே வரும்போது கர்த்தர் சொல்கிறாரு இந்த 6வது அதிகாரத்தில், எதை குறித்து நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க,
கவலைப்படாதிருங்க. நாளைக்கு என்ன சாப்பிடுவோம், என்ன உடுத்துவோம், என்ன செய்வோம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்தை குறித்து என்ன பண்ணாத, பயப்படாத, கவலைப்படாதிருங்க. அந்தந்த நாளுக்குரிய பலனை என்ன பண்ணுவார், கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறான்னு சொல்கிறாங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் அவருடைய நீதியை குறித்து தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் என்ன பண்ணுமா உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்கிறாரு. கூட கொடுக்கப்படனா நம்ம எதை குறிச்சும் கவலைப்படக்கூடாது. நம்ம ஒரு காட்டு புஷ்பங்களை எது சொல்கிறாரு கர்த்தர், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அந்த பறவைகளை பாருங்கள், அதுக்கெல்லாம் தேவன் உடுத்து வித்திருக்கிறாரு, அதுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாரு, அது எதை குறிச்சும் கவலைப்படாமல் இருக்கு. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாளைய குறித்து கவலைப்படாதிருங்கள். தேவனுக்கு முன்பாகவும் அவருடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து நம்ம இருக்கப்படும் பொழுது நமக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய 95% என்ன பண்ணுறோம், கவலை தான் படுகிறோம். அதான் சொல்கிறாரு, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார்னு சொல்லி சங்கீதத்தில் தாவீது சொல்கிறாரு. அது எல்லா காரியத்தையும் ஏன் மேலே வச்சுட்டு நீ என்ன பண்ணு, நிம்மதியாரு, சந்தோஷமாரு, சமாதானமாரு, விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கையிடு, வாக்குத்தத்தமான வார்த்தைகளை அறிக்கையிடு. இதுவரைக்கும் கர்த்தர் உனக்கு என்ன நன்மைகளை செய்தோ அந்த நன்மைகளை சொல்லி துதிக்கப்படும் பொழுது உங்களுடைய கவலைகள் மாற்றப்படும், அந்த சூழ்நிலைகள் மாற்றப்படும், அந்த இறுக்கமான மனசில் என்ன பண்ணக்கூடும், ஒரு கர்த்தர் கொடுக்குற மையான சமாதானம் வரும், ஒரு சந்தோஷத்தை வரும். கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசத்தில் இன்னும் நீ என்ன பண்ண முடியும், அதிகரிக்க முடியும். கர்த்தரை துதிக்கிற துதி உன் நாவில் எழுமுன்னு சொல்லிட்டு தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கவலைப்படாதிருங்கள் சொல்கிறார். கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும், ஒன்றுமே உனக்கு செய்ய முடியாது. இந்த 27வது வசனத்தை பாருங்கள், கவலைப்படுகிறதுனால உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டவான், ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம கவலைப்படுறதுனால அந்த கவலைப்படுகிற காரியங்களை நம்மளால் ஏதாவது ஒரு மாற்ற முடியுமா, ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த கவலைப்படுகிறனால அந்த வியாதியின் கூறுகள் அழிக்கப்பட்டு அந்த வியாதிகளிலிருந்து நமக்கு சுகம் கிடைக்குமா, முடியாது. அந்த கவலைப்படுறதுனால அந்த வியாதியின் கூட தாக்கங்கள் இன்னும் அதிகமாகி இன்னும் என்ன பண்ணும், சரீரம் வியாதிப்பட்டு அந்த வேதனைக்குள்ளாக தான் ஆரம்பிக்கப்படும். அதனால நம்ம கவலைப்படுறதுனால நம்மளோட எந்த காரியத்தில் என்ன பண்ண முடியாது, ஜெயம் எடுக்க முடியாது. கவலைப்படுறதுனால அந்த வியாதி மாறுது, பொருளாதார பிரச்சனை மாறுது, குடும்பத்தில் போராட்டங்கள் மாறுது, சண்டை மாறுது அப்படின்னு சொன்னால் கவலைப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் அந்த கவலைப்படுறதுனால எதை குறித்து எதனால் நம்ம கவலைப்படுறோமோ அந்த பிரச்சனைகள்லாம் என்ன ஆகுதான், இன்னும் அதிகமாகுது. இன்றைக்கி ஆராய்ச்சி இந்த ரிசர்ச்சில் பார்த்திங்கன்னா நம்மளோட சரீரத்தில் காணப்படுகின்ற பலவிதமான வியாதிகளுக்கும் பலவீனங்களுக்கும் காரணம் என்னதானா, நம்ம கவலைப்படுறதுனால நம்முடைய இருதயத்தில் பலன் குறைஞ்சி போகுது. அந்தந்த சரீரங்களில் அதோட இரத்த ஓட்டங்கள் சீராக்கப்படாமல் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு உறுப்புகள் பாதிக்கப்படுது. கோவப்படுறதுனால பாதிக்கப்படுற உறுப்புகள், ஒவ்வொரு கிரியைகளுக்கும் தக்க பலன்னு சொல்லனால, கோவப்படுறதுனால, எரிச்சல் படுறதுனால, முறுமுறுக்கிறனால, அங்கலாய்க்கிறனால, வேதனைப்படுறதுனால ஒவ்வொரு உறுப்புகளும் என்ன பண்ணுது, கர்த்தர் நமக்கென்று கொடுத்த ஆசீர்வாதமான உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு சரீரத்தில் என்ன பண்ணுகிறோம், பலவீனங்களை கொண்டு வந்துகிறோம், வியாதிகளை கொண்டு வந்துகிறோம், நோய்களை கொண்டு வந்துகிறோம். அந்த இப்போ முக்காவாசி காரணங்கள் நம்ம சோர்வுகளுக்கு தான், கவலைப்படுகிறதுனால தான். டிப்ரெஷன், இன்றைக்கி யாரை கேட்டாலும் எனக்கு டிப்ரெஷன், அது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆகிப்போச்சு. என்ன சொல்கிறாங்க, யாரை கேட்டாலும் என்ன டிப்ரெஷனில் இருக்கேன், ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கேன், மன அழுத்தத்தில் இருக்கிறேன், மன உளைச்சலில் இருக்கிறேன். முன்னாடியெல்லாம் அது யாராவது 1-2 பேர் சொன்னால் அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, அவங்க பைத்தியம், அவங்க மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் போயிருக்காங்க. அது சொல்கிறதுக்கே என்ன பண்ணுவாங்க, அது ஒரு விதமான ஒரு மனுஷனால் ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைக்கி எல்லார் வாய்களும் அது என்னது, ஒரு ஃபேஷனை போல், ஒரு மாடல் ட்ரெஸ்ஸை போடுறது போல், அதில் ஒரு டெக்னாலஜி போல் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஈஸியாக அது நான் டென்ஷனில் இருக்கிறேன், டிப்ரெஷனில் இருக்கேங்கிறாங்க. இதெல்லாம் வருகிறதுக்கு சத்ருவானவன் தான் கொண்டு வர்றாரு. கர்த்தர் மேல் உள்ள காரியங்கள் எடுத்து போடும்படியாகவும், கர்த்தர் மேல விசுவாசத்தை குலைக்கும்படியாகவும், கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தை குலைக்கும்படியாகவும், அவருடைய வார்த்தையை நம்ம நிலைத்திருக்க முடியாதபடிக்கு நம்மளுக்குள்ள கவலைகளை கொண்டு வருகிறான், சோர்வுகளை கொண்டு வருகிறான். இந்த கவலையும் சோர்வுகள் வரும்போது மனுஷன் பலவீனப்படும் போது அவருடைய இருதயம் சோர்ந்து போகிறது. அப்போ எந்த ஒரு வார்த்தைகளை அவனுக்கு கேட்பதற்கு அவருடைய இருதயம் என்ன பண்ணுகிறது இல்லை, ஆயத்தமாக இருப்பதில்லை. கர்த்தருடைய வார்த்தையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் கொடுக்குற தீர்க்க தரிசனங்களாக இருந்தாலும் சரி, அது என்ன பண்ணுகிறது, ஏற்றுக்கொள்வதற்கு அவன் மனது பக்குவம் அடையாதபடிக்கு சோர்ந்து போகிறது. இத்தனை நாள் நான் ஜெபம் பண்ணி என்ன கண்டோம், இத்தனை நாள் நான் கர்த்தருக்காக வைராக்கியமான என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த கவலைகள் வரும்போது அது எல்லா வார்த்தைகளும் அள்ள தட்டுகிறாத அந்த வார்த்தைகள் தங்களுடைய இருதயத்திற்குள்ள ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு இருதயத்தை என்ன பண்ணுகிறது, பலவீனப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. நம்ம பார்ப்போம்னு சொன்னால் மத்தேயு 4வது அதிகாரம் 18வது வசனம், மார்க்கு 4:18,
வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி. இது நம்ம பார்க்குறோம். இந்த விதைகளை பற்றி கத்தர் கதை சொல்லப்படும் பொழுது அந்த பாறையில் விதைக்கப்பட்ட விதைகள், வழியருகே விதைக்கப்பட்ட விதைகள், அந்த முள்ளருகே விதைக்கப்பட்ட விதைகள், அந்த முள்ளுகளுக்குள்ளே விதைக்கப்பட்ட விதையானது அது வளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் சுற்றி இருக்கிற அந்த முள்களும் செடிகளும் அதை நெருக்கி போடும்போது அது என்ன பண்ணுகிறது? வளர முடியாதபடிக்கு காய்ந்து போகுது. இதுதான் உலக பிரகாரமான கவலை. உலகத்தில் நடக்கிற காரியங்கள், நம்ம சுற்றி நடக்கிற காரியங்கள், நம்மளை சூழ்ந்திருக்கிற காரியங்கள், இப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை குறித்து, அந்த குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள், அலுவலகத்தில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அதை நெருக்கப்படும் பொழுது அது முள்ளுகளுக்குள்ள விதைக்கப்பட்ட விதையானது எப்படி வளர முடியாமல் போகிறதோ அதே போல் அந்த கவலை நம்ம நெருக்கப்படும் பொழுது கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையானது நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடப்படுகிறது. அந்த நெருக்கத்தின் நிமித்தமாக அந்த வார்த்தைகளை என்ன பண்ண முடியதில்லை, நம்ம பலன் கொண்டு வளர முடியாதபடிக்கு கவலையானது அதை நமக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களும் எடுத்து போடுகிறது. அதுதான் கர்த்தர் சொல்றாரு, நம்ம கவலைப்படுகிறதுனால நம்மளுடைய இருதயம் என்ன பண்ணும்? நெருக்கப்படுகிறது, ஒடுங்கி போகப்படுகிறதுன்னு சொல்றாங்க. லூக்கா 8வது அதிகாரம் 14வது வசனம். அதே வசனம் பாருங்கள். லூக்கால இப்போ நம்ம மார்க்கு இப்போ லூக்கால பாருங்கள். முள்ளுள்ள இடங்கள் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களால் நெருக்கப்பட்டு பலன்கள். அதே தான் முள்ளுகளுக்குள்ளே விதைக்கப்பட்ட விதை போல என்ன பண்ணுகிறது? நம்மளுடைய கவலையானது எல்லா காரியங்களிலிருந்து கத்தரை விட்டு நம்மளை என்ன பண்ணுகிறது? தூரப்படுத்தி கொண்டே போகிறது. நம்மளுடைய விசுவாசத்தில் வளர முடியல, கத்தருடைய வார்த்தையில் வளர முடியல. எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு, கத்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடிகிறதில்ல. அந்த விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கையிட முடியாதபடிக்கு உள்ளுக்குள்ளாக இருக்கிற அந்த கவலையானது கர்த்தருடைய வார்த்தைகளை வெளிப்பட முடியாதபடிக்கு அதை அடக்கி அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு நம்ம இடத்துல இருந்து முற்றிலுமாக எடுத்து போடுகிறதுக்காக கவலை அது காணப்படுகிறது. அந்த கவலைகளை நம்ம அப்படியே விட்டுன்னு சொன்னால் கர்த்தர் மேல் உள்ள ஐக்கியத்தில் குறைஞ்சி போடுவோம், ஜெபத்தில் குறைஞ்சி போடுவோம், அவர் மேலுள்ள அன்பில் குறைஞ்சி போயிடுவோம், விசுவாசத்தில் குறைஞ்சி போயிடுவோம். இப்படி ஒவ்வொன்றாக குறைஞ்சி கர்த்தர் மேலேயே நமக்கு நம்பிக்கை இல்லாதபடிக்கு அந்த விசுவாசத்தினால் குறைஞ்சி அந்த ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணுகிறோம்? இழந்து போனவர்களாக காணப்படுகிறோம். இதற்காகத்தான் சத்ரு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முதலாவது ஒரு கவலையை கொண்டு வந்து உண்டாக்குறான். ஐயோ, இதை குறித்து நம்ம கவலைப்படாமல் இருந்தோம்னா ஐயோ பிசாசை நம்ம மெல்ல ஒவ்வொரு காரியங்களை கொண்டு என்ன நீ இதை பற்றி எந்த கவலை இல்லாமல் இருக்கிற, உன் பிள்ளையோட வாழ்க்கை என்னாகும், உன்னோட எதிர்காலம் என்னாகும், உன் படிப்பு என்ன, ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து அவன் நமக்குள்ளே கொண்டு வரும்பொழுது அப்போ நம்ம கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை எடுத்து அந்த சத்ருவானவனுடைய வார்த்தைக்கு எதிராக நம்ம அந்த அக்னியாஸ்திரங்களை நம்ம உடைத்தறியப்படும் பொழுது நம்மளுடைய கவலைகள் எல்லாம் ஒடுங்கி போகும். ஆனால் முதலாவது அவன் கவலைகளை கொண்டு வருவதற்கு இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களை நமக்குள்ளே கொண்டு வரும்போது அதை நம்ம அனுமதிக்காதபடிக்கு வசனத்தை கொண்டு அவனை நம்ம ஜெயிக்கப்படும் பொழுது நம்மளுடைய காரியங்கள்லாம் ஜெயமாகப்படும். அவன் எந்த விதத்தில் நம்மளை சோர்வுக்குள்ளாக்க முடியாது, கவலைக்குள்ளாக்க முடியாது, பலவீனப்படுத்த முடியாது. நமக்குள்ளே இருக்கிற எல்லா கர்த்தர் மேல் உள்ள ஐக்கியத்தை எடுத்து போட முடியாது, கர்த்தரோடு கூட இருக்கிற உறவை எடுத்து போட முடியாது. நமக்கும் கர்த்தருக்குள்ள உறவு தெளிவாக இருக்கப்படும் பொழுது இந்த மாதிரியான காரியங்கள், கவலைகளையும் சோர்வுகளையும் அவன் நமக்குள்ள என்ன பண்ண முடியாது? விதைக்க முடியாது. அப்போஸ்தலர் 20:24வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 20. ஆகிலும் அவைகள் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின்படிக்கு நான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன்னு சொல்கிறார். இங்கே பவுல் என்ன சொல்கிறார்? நான் எதை குறித்து என்ன பண்ண மாட்டேன்? கவலைப்பட மாட்டேன்னு சொல்கிறார். என் பிராணனை கூட நான் என்ன பண்ணலை? அருமையாக எண்ண மாட்டேன். என் ஓட்டத்தை நான் சந்தோஷத்தோடு முடிக்கணும். கர்த்தர் எனக்குன்னு என்ன ஓட்ட வைத்திருக்கிறாரு, எனக்குன்னு என்ன அழைப்பு வைத்திருக்கிறார், எதற்கு நேராக என்னை ஓட அழைத்திருக்கிறார், எதற்காக என்னை ஆயத்தப்படுத்தி பிரயாசப்படுத்தி இவ்வளோ காரியங்களை, வல்லமைகளையும் வரங்களையும் கிருபைகளையும் கொடுத்து எனக்குன்னு என்ன ஓட்டத்தை நியமித்து வைத்திருக்கிறாரோ அந்த ஓட்டத்தை முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு, தேவன் கொடுத்த அந்த கிருபையும் அவருடைய சுவிசேஷத்தை நான் பிரசங்கம் பண்ணும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் நான் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். எனக்கு இவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றணும், அவருடைய காரியங்களை ஜனங்களுக்கு எடுத்து சொல்லணும், அவர் எனக்கு கொடுத்த அந்த
ஊழியத்தின் அழைப்பையும் நான் சொல்லணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த ஓட்டத்தை நான் ஓடுவதுக்கு தான் நான் அதை யோசித்து கொண்டிருக்கிறேன், வேறு எந்த ஒரு காரியத்தை குறித்தியும் நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்கிறார். அதுதான் சொல்கிறாரு, திரும்ப வாசிப்போம். அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன், கவலைப்படேன். என் பிராணனை கூட, என் உயிரை கூட குறித்து நாங்கள் என்ன பண்ண மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். நான் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுவதனாலோ இல்லை அதை பகிரங்கமாக அறிவிப்பதனாலோ என்னை ஜீவனுக்கு ஆபத்து வந்தாலும் சரி, என்னை கொலை செய்வதற்கு நேர்ந்தாலும் சரி, என்ன என் பிராணனுக்கு வந்தாலும் அந்த பிராணனை, என்னுடைய ஜீவனை கூட நான் என்ன பண்ண மாட்டேன், பெருசாக மதிக்க மாட்டேன். நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாரு. அதற்காக தான் கர்த்தர் சொல்கிறாரு, முதல் கவலைகளை உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே கொண்டு வராதபடிக்கு என்ன பண்ணணும், தெளிவாக இருக்கணும். கவலைகள் கொண்டு வரப்படும் பொழுது கர்த்தர் கொடுத்த எல்லா கிருபைகளும் நம்மளிடத்தில் எடுத்து போடுவதற்கு சத்ருவானவன் அந்த வழிவாசல்களை திறக்கிறவனாக இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கவலைகளை மேற்கொண்டு அந்த கவலைகளுக்குள்ளாக நம்மளை ஆழப்படுத்தி நம்மளோடு இருக்கிற அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து போட்டு அந்த கலைகளாகிய கர்த்தர் மேல் அவிவிசுவாசம் உண்டாக்கக்கூடிய காரியங்கள், கர்த்தர் மேல் வெறுப்புகளை உண்டாக்கக்கூடிய காரியங்கள், கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க முடியாத காரியங்கள் சொல்லி ஒவ்வொரு காரியங்களையும் அவர் என்ன பண்ணுவார், அந்த உள்ளத்துக்குள்ளே விதைத்து கர்த்தர் மேல் உள்ள எல்லா காரியத்தை எடுத்து போட்டு கர்த்தரையும் உங்களையும் தூரப்படுத்தி கர்த்தரை விட்டே வழிவிலக செய்து ரட்சிப்பை இழந்து போகும்படியான காரியங்களை கொண்டு வருவதற்கு அவன் முதலாவது செய்கிற காரியங்கள் மனிதர்களுக்குள்ளாக என்ன பண்ணுகிறது, ஒரு கவலைகளை கொண்டு வருது, ஒரு கலக்கங்களை கொண்டு வருகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் அவன் உள்ளத்துக்குள்ளே கொண்டு வரப்படும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நம்ம என்ன பண்ணணும், அதிலிருந்து ஜெயிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 21வது வசனம். 1 கொரிந்தியர் 7. நீ அடிமையாய் அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே, நீ சுயாதீனன் ஆகக்கூடுமானால் அது நலமென்று அனுசரித்துக்கொள். உன்னை எப்படி அழைச்சிருக்கிறாங்களோ அந்த அழைப்புக்கு நேராக இரு. நம்மளை இந்த மாதிரி அழைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாத, நீ கவலைப்படாத. உன்னை அழைத்த அழைப்புக்கு நேராக ஓடு. நம்முடைய அழைப்பு இப்படியாக இருக்கிறதே, நம்ம எதிர்பார்த்த நிலையில் இல்லையேன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணாத, எதை குறித்தும் கவலைப்படாது. கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாக இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையாக இருக்கிறான். உனக்கு என்ன நிலைமையில் கர்த்தர் வைத்திருக்கிறார், என்ன அழைப்புக்கு நேராக வைத்திருக்கிறாரோ அதை குறித்து நீ அது குறித்து சந்தோஷப்படு. எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற அழைப்பில் என்ன பண்ண சொல்லுகிறாரு, ஓட சொல்லி கொண்டிருக்கிறார். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 28வது வசனம். இவை முதலானவைகளை எல்லாம் சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. இதற்கு முன்னாடி பவுல் சொல்கிறார், எந்த காரியத்தை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், என் பிராணனை அருமையாக என்னேன்னு சொல்கிறார். ஆனால் இந்த இடத்துல சொல்கிறாரு, முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் சொல்லப்படுகிறது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இவை முதலானவைகள், அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட எல்லா காரியங்களை குறித்து கேள்விப்படும் போது சபைகளை குறித்த கவலை என்னை ஒடுக்குகிறது. ஐயோ, சபைகளில் இப்படிப்பட்ட பாகுபாடுகள் வருகிறது, இப்படிப்பட்ட பிளவுகள் வருகிறது, இது நிமித்தமாக கர்த்தருடைய நாமம் என்ன பண்ணப்படும், தூஷிக்கப்படுமே, ஜனங்கள் ரட்சிக்கப்படும், தடைபடுமே என்று சொல்லி அந்த சபைகளை குறித்ததான கவலை என்ன பண்ணுகிறதா, அவரை ஒடுக்குகிறது, நாள்தோறும் அவரை ஒடுக்கி நெருக்குகிறதுன்னு சொல்றாரு. நம்ம கவலைப்படுகிறதா இருந்தால் அந்த ஜனங்கள் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கவலைப்படணும். கர்த்தருடைய வருகையின் நாட்கள் சமீபித்திருக்கிறதே, ஜனங்கள் ரட்சிக்கப்படாது இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதற்காக கவலைப்படணும். அந்த ஆத்துமாக்களுக்காக கவலைப்பட்டு அங்கலாய்க்கலாம். ஆனால் அதை எல்லாவற்றை விட்டுவிட்டு தன்னுடைய சொந்த காரியங்களுக்காக, உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களுக்கு கண்டு நம்மளுடைய சுயத்திற்காக கவலைப்படுவதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற முடியாமல் போகிறதற்காகவும், கர்த்தருடைய எழுப்புதல் நாட்கள் தடைபடுகிறதற்காகவும், அநேக தேசங்கள் எங்கும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள ஊழியர்கள் எழும்பி வார்த்தைகளை புரட்டி போட்டு கொண்டிருக்க அதற்காக கவலைப்பட்டு அதற்காக தங்களுடைய சரீரத்தை ஒடுக்கி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கப்படும் பொழுது ஒரு புதிய ராஜ்யத்தை, கர்த்தர் விரும்புகிற ராஜ்யத்தை, உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற காரியங்களை நம்ம என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். அதற்காக தான் கர்த்தர் சொல்லுகிறார், வேண்டாத காரியங்கள் ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாதபடிக்கு கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தில் நீங்கள் பலப்படுங்கன்னு சொல்கிறார். நம்ம கவலைப்படுகிறால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அதே நேரத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்ததான கவலை, அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்ததான கவலைப்படும் பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ளாக இன்னும் கிருபைகளையும் இன்னும் வரங்களையும் கொடுத்து அந்த ஆத்துமாக்களை எப்படி ரட்சிப்பது, இன்னும் வரப்போகிற நாட்களை எப்படி நாம் ஜனங்களை ஆதாயப்படுத்த முடியும், ஒரு கூட்ட ஜனங்களை எப்படி அழிவுக்கு நேராக அழிவிலிருந்து காப்பாற்றி அவருடைய தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக சுதந்திரிக்க முடியும், பரலோகத்தின் ராஜ்யத்தை எப்படி தேசத்துக்குள் அறிவிக்க முடியும், சுவிசேஷத்தின் ராஜ்யத்தை எப்படி அறிவிக்க முடியும், எப்படி பாவத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்க முடியும், சாபத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்க முடியும், ஆறுதல் தேடி சமாதானம் இல்லாமல் அலைகிற ஜனங்களை நம்ம எப்படி சந்திக்க முடியும்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை குறித்து கர்த்தர் நம்ம கூட பேச போதுமானவராக இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா?
சோதரிக்கிறேன் தகப்பனே. ரஜா அப்பா இம்மட்டும் உங்களோட வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க கிருபை கொடுத்தீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்பா நாங்கள் எங்களுடைய காரியங்களை குறித்தும் சுயத்தின் காரியத்தை குறித்து வேதனைப்பட்டு கலங்கி ஒடுங்கி போகாத படிக்கும், உங்களுடைய அழைப்பை இழந்து போகாத படிக்கும், உங்களுடைய தரிசனத்தை இழந்து போகாத படிக்கும். அப்பா அந்த ஆத்துமாக்கள் மீதான அந்த கரிசனத்தினாலும் அப்பா அந்த ஆத்துமாக்கள் மீதில் உள்ள அந்த ஆத்தும தாகத்தின் மேலே உள்ள தகப்பனை கவலைப்படும்படியாகவும் அப்பா உங்களுடைய வார்த்தைகள் நிறைவேற வேண்டும், உங்களுடைய வருகை நாட்கள் நிறைவேற போகிறது. அப்பா நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி தகப்பனே அந்த கவலைகள் நாள் கர்த்தர் நீதி அப்பா ஒவ்வொரு நாள் பவுல் நெருக்கப்பட்டது போல அப்பா அந்த நெருக்கப்படுகிற இந்த கிருபைகளை கொடுங்க தகப்பனே. அப்பா அப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க தகப்பனே. இன்னும் அதிகமாக உங்களுடைய சமூகத்தில் சன்னிதானத்தில் அமர்ந்திருந்து தேசத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து அப்பா எரேமியா போல என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாயிருக்கும் சொன்னது போல அப்படிப்பட்ட திறப்பில் நிற்கக்கூடிய ஜனங்கள் நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க தகப்பனே. வரப்போகிற அந்த எழுப்புதல் நாட்களுக்கு என்று அப்பா ஒவ்வொரு ஜனங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. ஜனங்கள் ரட்சிப்பிற்காக திறப்பில் நிற்கக்கூடிய பிள்ளைகளை எழுப்பி கொடுங்க தகப்பனே. இந்த தேசம் முழுவதும் உடைய வார்த்தைகளால் பிரசங்கிக்கப்படுவதற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் அப்பா உடைத்தெரும்படியாக தேசம் எங்கும் உடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையும் உடைய வருகையின் செய்தி அறிவிக்கத்தக்கதான கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க தகப்பனே. இப்படிப்பட்ட கவலை ஒவ்வொரு பிள்ளைகளை நெருக்கப்படத்தக்கதை செபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் அதிகமாய் பிள்ளைகளோடு கூட நீங்கள் இடைப்படுங்க, உங்களுடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படத்தக்கதை செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென்.